சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கடக ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அதுலயும் முக்கியமா இந்த பிப்ரவரி மாசத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறார். செவ்வாய் பகவானோட பயிற்சியும் இந்த மாசத்துல நடக்குது. செவ்வாய் பகவானும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில பயணம் பண்ண போறார். போதாக்குறைக்கு சுக்கிர பகவானும் ராகு பகவானும் இணையக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையும் இந்த பிப்ரவரி மாசத்துல நடக்க இருக்குது. இந்த கிரக சேர்க்கையும் கிரகங்களோட இந்த மாற்றங்களும் கடகராசி அன்பர்களுக்கு ஏதாவது யோகங்களை கொண்டு வருமா? திடீர் அதிர்ஷ்டங்கள் எதையாவது ஏற்படுத்தி கொடுக்குமா? எதிர்பாராத அதிசயங்கள் ஏதாவது கடகராசிக்காரங்களோட வாழ்க்கையில நடக்குமா? அப்படி இல்லைன்னா எப்பவும் போல வெறும் வேதனையும் சோதனையும் மட்டும்தான் கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அரைகுறையா பார்த்துட்டு நமக்கெல்லாம் தலையெழுத்தே சரியில்லை, ராசி பலன் மட்டும் எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு உங்களை நீங்களே திட்டிக்கிட்டு இருக்காதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்க முழுமையா பார்த்தா மட்டும்தான் வீடியோல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கறதே உங்களுக்கு புரியும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்களை நீங்க செஞ்சுக்கிட்டா கூட உங்களுக்கு வரக்கூடிய பெரிய அளவிலான ஆபத்துக்கள்ல இருந்து உங்களால தப்பிச்சுக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையும் ரொம்ப சூப்பரா உங்களால பயன்படுத்திக்க முடியும். அதனால கடகராசி அன்பர்கள் முழு நம்பிக்கையோட நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பிடிக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்கல அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்குவேன். அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே திறமசாலிகளா இருந்தும் அதிர்ஷ்டம் கிடைக்காம துரதிர்ஷ்டசாலிகளா வாழ்ந்துட்டு வரக்கூடிய கடகராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தோட கிரக அமைப்புகளை பார்க்கும்போது இந்த மாசத்தை ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கோங்க. முதல் பாதி இரண்டாம் பாதி அப்படின்னு பிரிச்சு வச்சுக்கோங்க. மாதத்தோட முதல் பாதியில நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியான மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்க போகுது. பெரிய அளவுல பண வரவு இருக்காது அப்படின்னாலும் மனசுக்குள்ள உங்களுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது மாதத்தோட முதல் 14 நாட்களும் கிடைக்கும். பெரிய அளவிலான குடும்ப பிரச்சனைகளோ அல்லது பெரிய அளவிலான சண்டை சச்சரவுகளோ உங்களுக்கு இருக்காது. உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் பெரிய அளவுல பாதிப்புகள் அப்படிங்கிறது மாதத்தோட முதல் 14 நாட்களும் இருக்காது. ஓரளவுக்கு சுமூகமா எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு மேல வந்துருவீங்க. நீங்க சொந்த தொழில் செய்யறவங்களா இருக்கீங்க அப்படின்னா மாதத்தோட முதல் 15 நாட்களும் நல்ல விதமான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை பிரயோஜனமா செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த பிப்ரவரி மாதத்தோட முதல் 14 நாட்களும் இருக்கும். அதே போல சுப காரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை நீங்க தொடங்குறதா இருந்தாலும் சரி அல்லது பேச்சுவார்த்தைகளை பேசி முடிக்கிறதா இருந்தாலும் சரி மாதத்தோட முதல் 14 நாட்களும் பெரிய அளவுல தடைகள் தாமதங்கள் அப்படின்னு எதுவுமே இருக்காது. உங்களோட திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளா இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகளோட திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளா இருந்தாலும் சரி, மாதத்தோட முதல் பாதியில நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு பேச்சுவார்த்தைகள்ல நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மாதத்தோட தொடக்கத்துல அற்புதமான வரன்கள் வீட்டு வாசலை தேடி வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வியாபாரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, பொருட்களை வாங்கி விற்கிறதா இருந்தாலும் சரி, கமிஷன் சம்பந்தமான வியாபாரிகளா இருந்தாலும் சரி, மாதத்தோட முதல் 14 நாட்களும் உங்க கைகள்ல பணம் பொருளக்கூடிய ஒரு நாட்களா இருக்கும். ஏதாவது ஒரு வகையில யார்ட்டையாவது இருந்து உங்க கைகளுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். பெரிய அளவுல பண தட்டுப்பாடு, நிதி நெருக்கடி அப்படிங்கிறது மாதத்தோட முதல் 14 நாட்கள்லயும் உங்களுக்கு இருக்காது. ஒரு சில கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல கைகளுக்கு வராம ஒரு சில தாமதங்களும் தடைகளும் ஏற்படும் அப்படின்னாலும் மாதத்தோட முதல் 14 நாட்கள்ல அந்த பணம் வந்துதான் உங்க பிரச்சனைகளை சமாளிக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்காது. அந்த பணம் உங்க கைகளுக்கு வராமலேயே உங்களோட அன்றாட செலவுகளையும் தேவைகளையும் நிறைவேற்றிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான பண வரவும் பண ஓட்டமும் உங்க கைகள்ல தாராளமா இருக்கும். இதனால உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை பத்தி நீங்க பெரிய அளவுல கவலைப்பட மாட்டீங்க. வரும்போது வரட்டும், கிடைக்கும் போது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன நிலைமையில மாதத்தோட முதல் 14 நாட்களும் இருப்பீங்க. அதே சமயம் இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடகராசி அன்பர்களுக்கு சற்று குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஒரு சில நெருக்கடிகளை கொண்டு வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். பிரச்சனைகள் எந்த பக்கத்துல இருந்து வருது அப்படிங்கறதையே உங்களால கெஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாம் புது புது பிரச்சனைகள் உங்களை சுத்தி வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு குழந்தைகள் மூலமா பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது ஏற்படும். இன்னும் ஒரு சிலருக்கு உங்க வாழ்க்கை துணை மூலமாவே பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல உங்க சொந்தக்காரங்க மூலமாவே தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இன்னும் ஒரு சில நேரங்கள்ல உங்க நண்பர்கள் மூலமா கூட தேவையில்லாத பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்.
அதே போல நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மாதத்தோட தொடக்கத்துல இருந்த முன்னேற்றம், மன நிறைவு அப்படிங்கிறது மாதத்தோட பிற்பகுதியில உங்க தொழில உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மாதத்தோட பிற்பகுதியில தொழில் சம்பந்தமா ஏதாவது மன வருத்தம், மனக்குறை, மனக்கவலை அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமா ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில எதிரிகள் மூலமாவோ அல்லது துரோகிகள் மூலமாவோ நிறைய நெருக்கடிகள் அப்படிங்கிறது கட்டாயமா ஏற்படும். ஒரு சில நேரங்கள்ல உங்களோட வேலையாட்களே உங்களுக்கு நெருக்கடிகளை கொடுக்கறதுக்கும் அவங்க மூலமாவே உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்களும் கோபங்களும் ஏற்படுறதுக்கும் இந்த பிப்ரவரி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதனால சொந்த தொழில் அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில எல்லாரையும் அனுசரிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. யாரு கூடயும் நீங்க தேவையில்லாம சண்டைக்கு போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எதிரிகளை கண்டுக்காம அவங்களை இக்னோர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரொம்ப பெரிய அளவுல அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்களே அவங்கள பெரிய ஆளா வளர்த்து விட்டுறாதீங்க. குறிப்பா உங்ககிட்ட வேலை பார்க்கறவங்க மேல எப்பவுமே கண்ணும் கருத்துமா இருந்துக்கோங்க. யாரையுமே 100% முழுமையா நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல சொந்த தொழில் செய்யறவங்க புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, அப்படி இல்லைன்னா தொழிலை விரிவுபடுத்துறது, தொழிலை வேற இடத்துக்கு மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறீங்க அப்படின்னாலும் மாதத்தோட முதல் 14 நாட்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே செஞ்சு முடிச்சிருங்க. மாதத்தோட பிற்பகுதியில நீங்க தொழில ஏதாவது மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு நினைச்சா அந்த மாற்றங்கள் உங்களுக்கு பெரிய அளவுல லாபங்கள் எதையுமே கொடுக்காது. ஒரு சில நெருக்கடிகளையும் பண இழப்புகளையும் மட்டும்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே போல உங்களோட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, உங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாவும் எச்சரிக்கையாவும் இருந்தே ஆகணும். இந்த காலகட்டத்துல ஒரு சில கடகராசி அன்பர்கள் நோய் நொடிகள்ல சிக்கிக்கிறதுக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு குடும்ப பிரச்சனை, குடும்பத்துல ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் அப்படின்னு ஒரு சில நெருக்கடிகள்ல சிக்கிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில உங்க குழந்தைகள் மூலமா ஒரு சில அவமானங்களையும் ஒரு சில நெருக்கடிகளையும் நீங்க சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதியில உங்க குழந்தைகள் மேல அதிகமான அக்கறையை காட்டுங்க. அவங்களை எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. உங்க குழந்தைகள் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்களை பழகுறாங்களா, அப்படி இல்லைன்னா தவறான சேர்க்கைகள்ல போய் சிக்கிக்கிறாங்களா அப்படிங்கறதையும் கண்காணிக்க மறந்துடாதீங்க. அதே போல இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க முழு கவனத்தோட இருந்தே ஆகணும். கவனக்குறைவா இருந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பெரிய அளவிலான பிரச்சனைகளா மாறி நிற்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மருத்துவமனைகள்ல தங்கி இருந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய ஒரு சூழல் கூட இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில ஏற்படும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கிற கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்தோட முதல் 14 நாட்களும் பெரிய அளவுல உங்களுக்கு வேலை பளு அப்படிங்கிறது இருக்காது. பெரிய அளவுல அலைச்சல்களும் இருக்காது. ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மாதத்தோட தொடக்கத்துல மேல் அதிகாரிகளோட ஆதரவும் சப்போர்ட்டும் முழுமையா கிடைக்கும். கூட வேலை பார்க்கறவங்க உங்களை அனுசரிச்சு நடந்துக்குவாங்க. அதே சமயம் மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே டோட்டலா தலைகீழா மாறி போயிடும். நிறைய வேலை பளு உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய அலைச்சல்களை நீங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மேல் அதிகாரிகள் கூட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் சக பணியாளர்கள் கூட போட்டியும் பொறாமையும் ஏற்படுறதுக்கும் கூட இந்த பிப்ரவரி மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல இந்த மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில கடகராசி அன்பர்கள் சின்ன சின்ன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் ரத்த காயங்களை சந்திக்கிறதுக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதனால நீங்க உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா வியாபாரத்திலேயே இருந்தாலும் சரி, வாகன பயணங்கள் செய்யறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருந்துக்கோங்க. கூர்மையான பொருட்களையோ அல்லது நெருப்பு சம்பந்தமான பொருட்களையோ கையாளுறீங்க, இல்லைன்னா அது சம்பந்தமான வேலைகள்ல இருக்கீங்க அப்படின்னாலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. குறிப்பா எந்த ஒரு சூழல்லையும் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்காதீங்க. எந்த ஒரு முடிவா இருந்தாலும் சரி பொறுமையா நிதானமா யோசிச்சு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.